வணக்கம். உங்கள் மீனவன். நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எப்படின்னா, ஒரு கனரக வாகனம் வந்ததில் மூக்கையூர் ஹார்பர் அப்படியே உடஞ்சி பெரிய குழி விழுந்துருச்சு அப்படின்னு. மீன்பிடி தடைக்கால முடிய இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சேதாரம் ஆகிட்டு, எப்படி இதில் மீனவர்கள் மீன் விற்பாங்க, அவங்களுடைய மீன்களை இறக்க வண்டிகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் 7 நாளைக்கு நம்ம வேலை முடிஞ்சுன்னு பார்த்தா 3 நாளில் வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எப்படி வேலை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணி முக்கியமான அதிகாரிகளுக்கு தெரிய வச்சு உடனடியாக அந்த வேலை நடந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த வேலை நைட்டோட நைட்டாக ஒரே நாள்லேயே பார்த்து முடிச்சிட்டாங்க. அது எப்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரியலை. ஆனால் நல்லா இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஏன்னா திரும்பவும் இதில் தான் வண்டி எல்லாம் ஓட்டிகிட்டு போகணும், மீன்களை இறக்கணும். சங்காயம் டன் கணக்கில் சங்காய வண்டிகள்லாம் இது வழியாக தான் போகும். கண்டிப்பாக எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஏன்னா இது எந்தளவுக்கு வேலை பார்த்துருக்காங்கன்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் ஒரே நாளில் வேலை பார்த்தது எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா மீன்பிடி தடைக்காலம் முடிய போகுது. மீனவர்கள் இந்த இடத்துல ஏல கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பள்ளம் விழுந்ததை எப்பட்றா இதை எவ்வளோ நாள் சரி பண்ணுவாங்க, இதை அங்கே மேலடம் அங்கே இங்கேயும் சொல்லி இதை சரி பண்ணுறதுக்குள்ளே இந்தான்னு ரொம்ப நாள் இழுத்துரும் அப்படின்னு நாங்கள் நினச்சா, விரலை விட்டு எண்ணி 3 நாளில் வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அந்த சேதாரமாகும்போது உங்கள்கிட்ட சொன்னோம். அதே மாதிரி இப்போ அது வேலையாயிட்டு அப்படின்னு சொல்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துடணும்ல, அதனால் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக இந்த ஹார்பரில் இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சிசிடிவி கேமராவும் இருக்குது. இதையும் கவனத்தில் எடுத்து அதையும் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 30க்கு மேலே சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கேமரா கூட இப்போதைக்கு இயக்கத்தில் இல்லை. அது எல்லாமே செயலிழந்து தான் இருக்குது. ரொம்ப நாளாக அது செயல் இழந்து தான் இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஹார்பரு, இவ்வளோ பெரிய படகுகள், இவ்வளோ பெரிய மக்களுடைய எல்லாரையுமே கவனிக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவையும் உடனடியாக எப்படி இதை 3 நாளில் வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி அதையும் வேலை பார்த்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் ஏன்னா, அந்த ஹார்பரில் பல லட்சம் கோடிக்கணக்கான முதலீடுகள் கிடக்குது. அது எல்லாத்தையுமே அந்த சிசிடிவி கேமரா தானே கண்காணிக்கணும். அதனால் கண்டிப்பாக அதையும் உடனே வேலை பார்த்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஹார்பரை சுற்றி இந்த ஹார்பரில் மட்டுமே, இந்த ஏலக்கூடத்தில் மட்டுமே அவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குது. எதுவுமே பெருசாக இது வேலை செய்யலை. எல்லாமே ரிப்பேராகவே தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.